ஏடிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுப்பை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க டிஎம்கேல. அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் மறுக்கப்படுது, கூட்டணியில் என்ன சலசலப்பு, இதுதான் திமுக தரப்பில் பேசும். அதே மாதிரி அந்த சைடில் இருக்குது, ஆனால் அது கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சீட்டு மறுக்கிறதுன்ற அந்த முணுமுணுப்புகள் அல்லது பரபரப்புகள் வந்து அங்கேயும் இருக்க தான் செய்யுது. ஏடிஎம்கே சைடிலும் இல்லாமலாம் இல்லை, இருக்குது. கனிமொழியே வந்து சீட்டு கேட்டாங்க, இல்லைன்னு மறுத்துட்டாங்க. துரைமுருகனுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருக்குது டிஎம்கே சைடில். அந்த சைட்லையும் இருக்குது. அங்கே வந்து அந்த பரபரப்புன்றது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேசான ஒரு முணுமுணுப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்ல முடியும். அதனால் ரெண்டு தரப்புலையும் இந்த சீட்டுகள் வந்து இன்னும் வந்து செட்டில் ஆகலைன்னு சொல்ல முடியும். டிஎம்கே சைடில் செட்டில் ஆகலை, ஏடிஎம்கே சைடில் இன்னும் செட்டில் ஆகலை. செட்டிலான ஒரே கட்சி எதுன்னு கேட்டால் செட்டில்னு கூட கிடையாது. செட்டில்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாத ஒரே கட்சி வந்து நாம் தமிழர். அவங்க பிரச்சாரத்தில் வந்து வேகமாக இருக்கிறாங்க. நாம் தமிழுக்கு பெறக்கூடிய வாக்குகள் வந்து விஜய் பெற்றுவார். விஜய் யாருடைய வாக்குகளை பெறுவார்ன்றதே ஒரு சந்தேகம்தான். முதல்நிலை வாக்காளர்கள், அதாவது முதல் ஃபஸ்ட்டு ஓட்டர்னு சொல்லக்கூடிய முதல் முறை வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய மொத்த வாக்குகளையும் வந்து விஜய் பெற்றுவார்கள் அதுவும் சொல்ல முடியாது. ஃபுல்லாக சொல்லிட முடியுமா? அப்போ ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் விஜய்க்கு தான் போட என்னென்ன அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. விஜய் வாங்கக்கூடிய அந்த வாக்குகள், வாங்கக்கூடிய அடிகளை பொறுத்து இனி எந்த நடிகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த களத்தில் எல்லாம் வேலை செய்யாமல் நேரடியாக வந்து வெறும் சினிமான்ற அந்த பிம்பத்தை மட்டுமே காட்டி அரசியலுக்கு வரணுன்ற அந்த ஆசை வந்து கண்டிப்பாக வந்து நின்றோம். தேமுதிகலாம் களப்பணிலாம் ஒன்றுமே கிடையாது. விஜயகாந்த்ன்ற அந்த நல்ல மனிதர்ன்ற அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃபேஸ் மட்டும்தான் வச்சுட்டு இவங்க வராங்களே தவிர களப்பணிலாம் கிடையவே கிடையாது. இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துக்கிட்டா டிஎம்கேல ஏமாந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரேமலதா கிட்ட வந்து டிஎம்கே வந்து ஏமாந்துட்டாங்க. கொஞ்சம் அவங்க இழுத்து பிடிச்சிருக்கலாம். இப்போ மற்றவங்களாம் இழுத்து பிடிக்கிறீங்கல்ல. எடப்பாடிகிட்ட வந்து சீட்டு வாங்கிட்டு அந்த தொகுதிக்கான அந்த தொகை வாங்குறாங்க இல்லையா, செலவின தொகை, அந்த தொகையை ஒழுங்காக செலவு பண்ணாமல், சரியாக செலவு பண்ணாமல் எதுக்கு கொடுக்குறாங்க? உங்கள் குடும்ப செலவுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு, உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு கொடுக்குறாரு எடப்பாடி. எம்எல்ஏ சீட்டு வாங்குறீங்க, அந்த சீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து செலவு பண்ணாமல் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே அவங்க வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா ஆட்சிக்கு சொல்கிறேன் நான், கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவே கதற விட்டுவங்க. யார்? பிரேமலதா. ஏடிஎம்கே சைடில் பிழைன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அமித்ஷா வந்து கூட்டணி அமைச்சிருக்கு, பிஜேபியோட கூட்டணி அமைச்சது எடப்பாடி. ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டால் பிரேமலதாவோட வந்து இவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி உடன்படிக்கைலாம் செஞ்சு 10 சீட்டு கொடுத்ததுலாம் அதிகம்தான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் களம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த அரசியல் களத்தில் எந்த அணி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க சார்? தேர்தல் களத்தில் முந்துவது யார்? முந்துவது யாருன்னா இப்போ சொல்ல முடியாது. ஒரு மாத காலம் போனால் சொல்லலாம். ஒரு மாதத்துல எலெக்ஷனே முடிஞ்சிருங்க. ஆமாம், அப்படிவே 10லேருந்து ஒரு 15 நாள் போகும்போது அப்போ சொல்ல முடியும். இங்கே பிரச்சாரங்களை வந்து முன்வைத்து நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ சொன்னால் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த சீட்டு இழுபறிகள் பார்க்கும்போது அந்த சைடில் ஏடிஎம்கே சைடில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. அவங்க கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு மறுக்கிறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் இதை விட பெட்டராக இருக்குது. அங்கேயும் மறுக்கிறதுலாம் இருக்குது. இப்போ இங்கே எப்படி டிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுப்பை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க இப்போ டிஎம்கேல. அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் மறுக்கப்படுது, கூட்டணியில் என்ன சலசலப்பு, இதுதான் திமுக தரப்பில் பேசும். அதே மாதிரி அந்த சைட்லையும் இருக்குது, ஆனால் அது கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்டு வழங்குறது, அது புதிய தமிழகமாக இருக்கட்டும், இல்லை வேறு இன்னும் சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இழுபறி, அதாவது சீட்டு மறுக்கிறதுன்ற அந்த முணுமுணுப்புகள் அல்லது பரபரப்புகள் வந்து அங்கேயும் இருக்க தான் செய்யுது. ஏடிஎம்கே சைடிலும் இல்லாமலாம் இல்லை, இருக்குது. இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே உச்சத்தில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க சீட்டு கேட்டாங்க, மறுத்துட்டாங்க, இவங்க கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாங்க, இவங்க வந்து கனிமொழியே வந்து சீட்டு கேட்டாங்க, இல்லைன்னு மறுத்துட்டாங்க, துரைமுருகனுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருக்குது டிஎம்கே சைடில். அந்த சைடில் இருக்குது. அங்கே வந்து அந்த பரபரப்புன்றது வந்து
கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேசான ஒரு முணுமுணுப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்ல முடியும். ஆமா. அதனால் 2 தரப்புலையும் இந்த சீட்டுகள் வந்து இன்னும் வந்து செட்டில் ஆகலைன்னு சொல்ல முடியும். ஓகே. டிஎம்கே சைடில் செட்டில் ஆகலை, ஏடிஎம்கே சைடில் இன்னும் செட்டில் ஆகலை. செட்டிலான ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா செட்டில்னு கூட கிடையாது. செட்டில்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாத ஒரே கட்சி வந்து நாம் தமிழர். அவங்க பிரச்சாரத்தில் வந்து வேகமாக இருக்கிறாங்க. ரொம்ப முனைப்பு காட்டிக்கிட்டே பிரச்சார பயணங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா ஒரே ஒரு கட்சி தான் அது, நாம் முனைப்பு தமிழர். காட்டினாலுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு தேர்தல்லையுமே வந்துட்டு ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இல்லை, அது இந்த முறை சரியாக வந்துடும். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து சீமான் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார்ன்ற நம்பிக்கை ஏன்னா எல்லாரும் இளைஞர்களோட தாவேக்கா பக்கம் போகும்னு சொல்றாங்கல்ல. எல்லாரும் சொல்லக்கூடியதே தான் திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அதே தான் கேட்குறீங்க. என்னன்னா பரவலாக சொல்லக்கூடிய கேட்டால் வந்து நாம் தமிழுக்கு பெறக்கூடிய வாக்குகள் வந்து விஜய் பெற்றுவாருங்க. விஜய் யாருடைய வாக்குகளை பெறுவார்ன்றதே ஒரு சந்தேகம்தான். முதல்நிலை வாக்காளர்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஓட்டர்னு சொல்லக்கூடிய முதல் முறை வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய மொத்த வாக்குகளையும் வந்து விஜய் பெற்றுவாரான்னு அதுவும் சொல்ல முடியாது. ஃபுல்லாக சொல்லிட முடியுமா? அப்போ ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் விஜய்க்கு தான் போட என்ன அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது. பரவலாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஆதரவு இருக்குன்னு சொன்னால் கூட அதனால் என்டிகே கிட்ட இருக்கிற அந்த வாக்குகளை தான் வந்து அப்படியே விஜய் பெற்றுடுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. விஜய் யாருடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறாருன்றது தான் இங்கே ஒரு தகவலாக இருக்குது. இவங்க வாக்குகளே அவங்க வாக்குகளே பரவலாக எல்லோருடைய வாக்குகளையும் பிரிப்பாருன்னு வேணால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் குறிப்பிட்டு வந்து என்டிகேவோட ஓட்டை தான் வந்து பிரிப்பாருன்னு அப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டா அப்போ வந்து இங்கே சோர்வடைஞ்சிருவாங்க, என்டிகேல பிரச்சாரம் வந்து தொய்வாயிடும், சோர்ந்து போயிடுவாங்கன்ற அது ஒரு வகையான வந்து ஒரு சதின்னு தான் சொல்ல முடியாது. இங்கே விஜய் வந்து பரவலாக வந்து வாக்குகளை பிரிக்கிறாரு. எத்தனை பர்சன்டேஜ், 1% 2% அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி கடைசியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே திமுகன்ற பெரிய வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு, 26 கட்சி கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி இருக்குது. அந்த வாக்குகளை தாண்டி வெறும் வந்து என்டிகே வாக்குகள் தான் பிரிப்பாருன்றதுலாம் வந்து அது அதீதமானது. சொல்லக்கூடியது வந்து கேட்டால் இப்படி சொல்லுங்க, வேண்டாம் பரவலாக எல்லாருடைய வாக்குகளும் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேதத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த சேதம் எப்படி சரி கட்டப்படும், எப்படி சமன்படுத்தப்படும், அது பிரச்சாரத்தின் மூலமாக சமன்படுத்தப்படும். இப்போ ஏற்கனவே வந்து நான் சொன்னது தான் 8% இருக்கிறதுனா வந்து 16 வந்து இலக்கு 16னா அந்த 16 அந்த இலக்குன்றது ஒரு 16னா அதில் வேணால் குறையன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே வாங்கி இந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பறிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதுனா அதீதமானது. அது வேணா பெறக்கூடிய வாக்குகள் வேணால் அதில் வேணால் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே வாங்கி இந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே விஜய் அப்படியே வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவார். அப்போனா அப்போ மற்ற கட்சிகளுக்கு நான் கேட்குறேன், இப்போ என்டிகே வந்து 8% பிடிக்கிட்டு போயிடுவார். அப்போ வந்து டிஎம்கே வந்து எத்தனை % எடுப்பார், ஏடிஎம் வந்து எத்தனை % எடுப்பார் அப்படி சொல்ல முடியாது. பரவலாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாக்குகளை வந்து பெறத்துக்கு வாய்க்கிறார். அதான் நான் சொன்னேன், ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள் பிரிப்பார். இப்போ ஏற்கனவே வந்து களத்தில் வந்து கமல்ஹாசன் இருந்தார். கமல்ஹாசன் வந்து ஏறக்குறைய வந்து நாம் தமிழருக்கு வந்து சமம்னு சொல்ல முடியாது, அதுக்கு கொஞ்சம் குறைவாக கூட வாக்குகள் வந்து பிரித்தார். சில தொகுதியில் வந்து கூடுதலாக கூட பெற்றார். ஆனால் பாதிப்புன்றது பார்த்திங்கன்னா வந்து என்டிகேக்கு வந்து அந்த வளர்ச்சியில் பாதிப்பு. ஆனாலும் 8% ஓட்டு வாங்கினாங்க. வளர்ச்சியில் தான் பாதிப்பை தவிர, அதை தான் நான் சொன்னேன், விஜய் வந்து நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வர நபர் தான். எல்லாமே தற்காலிகம். இப்போ நேற்று கமல்ஹாசன், இன்னைக்கு விஜய், நாளைக்கு அவன் வருவானோ. அப்படி தான் வந்து இங்கே நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இவங்க பயன்படுறாங்க, அந்த நடிகர்கள் எல்லாருமே. அது இந்த முறை சரியாயிடும். இந்த முறை வந்து விஜய் வாங்கக்கூடிய அந்த வாக்குகள், வாங்கக்கூடிய அடிகளை பொறுத்து இனி எந்த நடிகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த களத்தில் வேலை செய்யாமல் நேரடியாக வந்து வெறும் சினிமான்ற அந்த பிம்பத்தை மட்டுமே காட்டி அரசியலுக்கு வரணுன்ற அந்த ஆசை வந்து கண்டிப்பாக வந்து நின்றோம். இந்த தேர்தல் முடிஞ்சிடும். அது களத்தில் நடிகர்னா வந்து ஆளக்கூடாதான்னு கிடையாது, யார் வேணால் வரலாம். ஆனால் களத்தில் வேலை செஞ்சு மக்களுக்கான வேலை செய்யாமல் வெறும் முகத்தை மட்டுமே காட்டிக்கொண்டு நம்ம வந்து ஒரு தலைவராகிடலாம், நம்ம வந்து முதலமைச்சராகிடலாம்னு கனவுல வராமல் பார்த்துக்கலாம். அந்த கனவுல மண் விழுந்துடும். இந்த முறை வந்து இந்த விஜய் பெறக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய தோல்வியை பொறுத்து அது முடிவாயிடும். இந்த பக்கம் தேமுதிக அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய களப்பணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அப்படி போய் இப்படி போய் வந்து களப்பணிலாம் நீங்கள் தேமுதிகலாம் களப்பணிலாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சார். விஜயகாந்த் அவரோட போயிடுச்சு. தேமுதிகலாம் களப்பணிலாம் ஒன்றுமே கிடையாது. விஜயகாந்த்ன்ற அந்த நல்ல மனிதர்ன்ற அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃபேஸ் மட்டும்தான் வச்சுட்டு இவங்க வராங்களே தவிர களப்பணிலாம் கிடையவே கிடையாது.
இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துக்கிட்டா டிஎம்கேல ஏமாந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ம். பிரேமலதா கிட்ட வந்து டிஎம்கே வந்து ஏமாந்துட்டாங்க. கொஞ்சம் அவங்க இழுத்து பிடிச்சிருக்கலாம். ம். இப்போ மற்றவங்களாம் இழுத்து பிடிக்கிறீங்கல்ல, ம். அது கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்கலாம். எதுக்காக அப்படி இங்கே இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க? ஒவ்வொரு தேர்தலையும்மா அரசியல் பிழைகள் நடக்கும் ஒரு ஒரு தேர்தலில். ஓகே. இப்போ இந்த தேர்தலில் வந்து அரசியல் பிழை நீங்கள் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வேக வேகமாக போய் வந்து அமித்ஷா வந்து ஏடிஎம் கூட அலைன்ஸ் போட்டது வேக வேகமாக. வேக வேகம். நீங்கள் வேக வேகமாக போட்டு வந்து முதல்ல நீங்கள் எடப்பாடியை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. அப்புறம் அவரை போய் நீங்கள் டிஎம்கே அலைன்ஸை உடைங்கன்னா அவர் எப்படி உடைப்பார்? சுற்றி வச்சு உடைப்பார். ம். ஏதாவது ஒரு நீங்கள் உங்களுடைய வெல்ஃபேர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ ஏடிஎம்கேவோட நம்ம கூட்டணிக்கு போயிடணும். நீங்கள் இதே அண்ணாமலைக்கிட்டே கொஞ்ச நாள் இருந்தாலும் அண்ணாமலை தூக்கி நீங்கள் வேறு யாராவது கூட நீங்கள் தலைவராக போட்டு அப்படியே இருந்தீங்கன்னா கூட ஒரு என்ன சொல்ல கேட்டால் அந்த கூட்டணி வந்து இறுதி நேரத்தில் கூட முடிவு பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு சில கட்சிகள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 26 கட்சி இருக்குல்ல, நீங்கள் மற்ற கட்சியை விட்டுருங்க. நீங்கள் விசிகா, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டுகள், காங்கிரஸ் உட்பட இவங்கெல்லாம் வந்து எப்படியும் பிஜேபி இருக்கிற அணியில் வரப்போகிறது இல்லை. அப்படி மாற்று அணிக்கு போனாலும் கூட தான் பிஜேபி அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களாம் இங்கே இருக்க முடியாது. சரிங்களா? அப்போது அந்த மற்ற கட்சிகள் இருக்குல்ல, இந்த தேமுதிக இருக்கிற இன்னும் உதிரி கட்சிகள்லாம் இருக்குல்ல, 26 கட்சிகள் இருக்குல்ல, அந்த 26 கட்சிகளை எது சொன்னால் தான் நமக்கே தெரியும். அப்போ அந்த அந்த கட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏடிஎம்கே சைடு போயிருக்கோம்ல. அப்போ நீங்கள் ஒரு முட்டுக்கட்டையாக போய் அங்கே போய் உட்காந்துட்டீங்க. சில கட்சிகள் எப்படி பேச்சு ஆயிடுச்சுன்னா, இது நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பிஜேபி வந்து 100 சீட்டு கேட்டாங்க, 80 சீட்டு கேட்டாங்க, 50 சீட்டு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரூமர் வந்து வந்துடுச்சு. எடப்பாடி கிட்ட போயிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. 100 சீட்டு கேட்குறாங்க, 80 சீட்டு கேட்குறாங்க, 50 சீட்டு கேட்குறாங்க, அப்படிலாம் பேசுவோம். அப்போ மற்ற கட்சிகளுக்கு என்ன ஆச்சு? இந்த உதிரி கட்சிகள் இருக்கு இல்லையா, உதிரி கட்சிகள் ஐயோ நம்ம அங்கே போனால் கூட நமக்கு சீட்டு இல்லைன்றவாங்கப்பா, அங்கே பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா 60 கேட்குறாங்களாம், 70 கேட்குறாங்களாம், அப்படி ஆயிடுச்சு. பட் இங்கே எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கடைசியாக தான் அகாமடேட் பண்ணுறாங்க காங்கிரஸை. அது வரைக்கும் அகாமடேட் பண்ணாமல் கடைசியாக தான் ஏதோ ஒரு இழுபறி நடக்குது. அவங்களும் வந்து இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இங்கே முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வந்து ரூம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டீங்க. அப்போ எப்படி மற்றவங்க போக முடியும்? கூட்டணிக்கு போக முடியும். அது ஒரு பிழை. அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா நல்லா தெரியும், அரசியல் வட்டாரத்தில் இவங்ககிட்ட இந்த பிரேமலதா கிட்ட வந்து நேர்மையே கிடையாது. அதாவது அரசியல் நேர்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அரசியல் நேர்மையே கிடையாது. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? ஆமாம், கடந்த தேர்தலே இவங்க வந்து சீட்டு வாங்கிட்டு சரியான முறையில் வந்து அதை பகிர்ந்து கொடுக்கல. எடப்பாடிகிட்ட வந்து சீட்டு வாங்கிட்டு அந்த தொகுதிக்கான அந்த தொகை வாங்குறாங்க இல்லையா, செலவின தொகை, அந்த தொகையை ஒழுங்காக செலவு பண்ணாமல், சரியாக செலவு பண்ணாமல் எதுக்கு கொடுக்குறாங்க? உங்கள் குடும்ப செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு, உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு கொடுக்குறாரு எடப்பாடி. எம்எல்ஏ சீட்டு வாங்குறீங்க, அந்த சீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து செலவு பண்ணாமல், அது எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு பெரிய கட்சியோடு நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க, அந்த கூட்டணிக்கு வந்து தொகையும் வழங்குறாங்க, தொகுதியை தாண்டி தொகையும் வழங்குறாங்கன்னா அந்த தொகையை வந்து செலவு பண்ணாமல் அதை அடைக்கிறது. அதுக்கப்புறம் அது நீங்கள் செலவு பண்ணீங்களா இல்லையான்றது அவங்க வந்து இப்போ இந்த கணக்கு வழக்க கேட்டுட்டு இருக்க முடியும். நீங்கள் எதுக்கு என்னென்ன செலவு பண்ணீங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நடந்தது. எடப்பாடி அவர்களுடைய அந்த தொகுதி பங்கீட்டில் அது நடந்தது. அதனால தான் அவர் ஒரு வேண்டா வெறுப்பாகவே இருந்தார். ஒரு அரசியலில் வந்து ஒரு நேர்மை வேணும்ல. நீங்கள் அரசியலில் நேர்மைனா மக்களுக்கு சேவை செய்கிறதுல நீங்கள் நேர்மையாக வந்து எந்த அரசியல் கட்சியும் இருக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளேயாவது இந்த அரசியல் தொகுதி பங்கீடுலாம் செய்கிறீங்கல்ல, அந்த கிவ் அண்ட் டேக்கன் இருக்குல்ல, அதுலேயாவது ஒரு நேர்மை இருக்கணும்ல. அதில் நேர்மை இல்லாதவங்க இவங்க அந்த பேரை எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதை தாண்டி வந்து என்னன்னா இப்போ வந்து இங்கேயா அங்கேயான்னு சொல்லி பார்க்குறாங்க. கடந்த காலத்தில் இதே திமுக அரசை வந்து கடுமையாக சாடி இருக்கிறாங்க பிரேமலதா. இந்த 5 ஆண்டு காலத்திலே நிறைய வந்து விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு கொண்டு போய் வந்து 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு என்ன வலிமை இருக்கு? சமூக ஓட்டுகளுக்காக கொடுத்துருப்பாங்களோ? சமூக ஓட்டுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ அந்த தாக்கு தான் ஓடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாயுடு ஓட்டுகளும் பெரிய இருக்கிறதாக வாங்குறாங்க, சாதி ஓட்டு தான் வந்து. வன்னியர் ஓட்டுகளும் அவங்களுக்கு இருக்குல்ல? வன்னியர் ஓட்டு கிடையாது. பட் வன்னியர் பெல்ட்டில் வந்து விஜயகாந்த் இருந்தபோது அந்த வாக்குகள் விழுந்தது உண்மை. ஆனால் வந்து பரவாயில்ல, என்ன சொல்றேன்னா நாயுடு வாக்குகள். அதனால தான் வந்து கடந்த முறை உங்களுக்கு இதில் கூட வந்து விருதுநகர் தொகுதி எம்பி தொகுதியில் வந்து ஏன் இவருக்கு விஜயகாந்த் மகனுக்கு சீட் வாங்கினாங்கன்னா நாயுடு ஓட்டுகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 40% ஏதோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து அந்த தொகுதியை வந்து கேட்டு வாங்கினாங்க அந்த மாதிரி சொன்னாங்க.
ஒருவேளை அந்த பார்வை ஒருவேளை இருக்குதான்றது தெரியல. அது வந்து இவங்க தான் சொல்லணும், இனிமேல் திமுக தரப்புல தான் சொல்லணும். ஆனால் அப்படி தான் விமர்சனங்கள் வைக்கப்படுது. எதுக்காக வந்து இவ்வளோ சீட் எதுக்காக கொடுக்கணும், தெலுங்கு மொழி பாசமா, எதுக்காக கொடுத்தாங்க, அந்த அந்த ஒரு கேள்வி இப்போ வருது. ஏன்னா மற்றவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து புறந்தள்ளும் போது பரவலா இப்போ வேல்முருகன் வெளியே போயிட்டாரு, ஒரு பக்கம் வந்து இவங்க விசிகா கொடுத்த சீட்டை 2 சீட்டு குறைவாக கொடுத்துட்டாங்க. இப்படி பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இது எல்லாமே டிஎம்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து உள்ளுக்குள்ளே வந்து கிராக் விழுந்துருச்சு, கூட்டணிக்குள்ளே விரிசல் விழுந்துருச்சு. ஆனால் வெளியில் தெரியாத அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ வந்து எதனால் இந்த பிரச்சனை? நல்லா தானே கட்டமைப்பாக தானே கூட்டணி வந்து வலுவான கூட்டணி சொல்லிட்டே இருந்து இப்போ திடீர்னு எப்படி இந்த கூட்டணி வலுவிழக்குது? எதனால், ஏன், யாரால் அப்படின்னு கேட்கும்போது பரவலாக சொல்லக்கூடியது பிரேமலதா சொல்கிறாங்க. ஸோ பிரேமலதாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கே வீழ்ச்சி யாரால் கேட்டால் பிரேமலதாவால் தான் சொல்லிட்டு பரவலான ஒரு கருத்து இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. கட்சி இன்னைக்கு வந்து சிறுமைப்பட்டு போனதுக்கு கூட காரணம் கேட்டால் பொண்டாட்டியும் மச்சானும் சேர்ந்து தான் வந்து விஜயகாந்தை வந்து அரசியல் ரீதியாக வந்து வீழ்ச்சிக்கு காரணமே இவங்க 2 பேர் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மற்றபடி தனிப்பட்ட குடும்பத்தில் ஒரு மனைவியாக அவங்க வந்து விஜயகாந்தை பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. மருத்துவமனை வச்சு கடைசி காலம் வரைக்கும் பார்த்தாங்க, இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஆனால் அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதாக்கு வந்து அவ்வளோ ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்கலாக வந்து பெரிய வந்து இன்னைக்கு வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேர் வந்ததுக்கு வந்து பல பேர் காரணம்னா அதில் ஒரு காரணம் வந்து பிரேமலதாவும் காரணம். இப்போ அரசியல் ரீதியாக எனக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் பரவலாக இப்படி பேசுகிறாங்க, அந்த அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறாங்க இல்லையா, அதை நம்ம கவனிக்கிறோம். ஓ இப்படி நடந்ததா, இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து திமுக வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். இவங்க விஷயத்தில் வந்து எதுக்காக 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அங்கே இல்லைம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்கலாம். அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 சீட்டில் அளவுக்கு அவங்க 5 சீட்டை வேல்முருகனுக்குலாம் பிரிச்சு. ஆமாம், வேஸ்ட். இவங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க நான் நினைக்கிறேன். தேமுதிக விஷயத்தில் ஐயோ இவங்க வந்து அங்கே போயிடுவாங்க, போனால் போட்டுன்ற அந்த என்ன எடப்பாடிக்கிட்ட அந்த 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 துணிச்சல் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு போனால் போட்டோன்னு சொல்லி. அப்போ திமுக நிஜமே பயப்படுது அப்படிங்கிறது பட்டவர்த்தமாக தெரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் என்ன சொன்னால் ஆர்வக்குளரில் வந்து பார்த்தா ஐயோ வந்து தேமுதிக வந்து வலுவான கட்சி, தேமுதிக இழுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்க போல இருக்க நினைக்கிறேன். அது நீங்கள் இழுத்ததை பற்றிலாம் நம்ம வந்து பெரிய ராஜதந்திரம் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். தேமுதிக நீங்கள் இழுத்தது கரெக்ட். ஏன்னா விஜயகாந்துக்கு பரவலாக வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் வந்து அண்டர்டேக் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்ட், ஓகே. ஆனால் எண்ணிக்கையில் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்தோம்னா அவங்களே வந்திருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ ஏடிஎம்கே சைடில் போகலனாலே அதுக்கப்புறம் போக்குறேங்க. இந்த தேர்தல் அவங்க போட்டியில்னா வந்து அது வந்து சில பேர் ராஜதந்திரமாக சில பேர் செஞ்சாங்கம்மா. அதை நான் சொல்ல விரும்பலை. ஊடகத்தில் பயணிக்கிறவங்கள அது ஒரு பெரிய சொன்ன ராஜதந்திரமாக நினச்சாங்க. அதுதான் இன்றைக்கி திமுகவுக்கு கூட்டணிக்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆச்சு. சில பேர் வந்து ஆலோசனை சொன்னால் கூட ஒரு மீடியேஷனாக இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுருக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருக்கீங்க, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அவ்வளோ வேகமாக கொண்டு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. இது உண்மை. அங்கே வந்து உயிர் ஊசலாடிக்கிறதுக்கு தான் கேப்டன் தான் அந்த கட்சி. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூவும் கிடையாது. என்ன கேட்டால் விஜயகாந்த் மகனுக்கும் சொல்லுவேன், பிரேமலதாக்கும் பெரிய ஃபேஸ் வேல்யூவும் கிடையாது. விஜயகாந்த்ன்ற ஒரு மகத்தான மனிதனுக்குள்ள அந்த முகம்தான் ப்ளஸ்ஸை தவிர வேறு மீது எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வேல்யூ கொடுக்கணுமா நீங்கன்றது தான். அது ஃபேஸு கொடுக்க வேண்டியதான், நான் இல்லை சொல்ல. ஒரு 5 சீட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்ட். பட் இவ்வளோ சீட்டு வந்து நீங்கள் 10 சீட்டு தூக்கி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் உயிர் கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு முடியும். என்னது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னொன்று நான் சொல்கிறேன், விசுவாசமும் கிடையாது. நாளைக்கே அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு பற்றியும் இப்போ அண்ணன்லாம் வந்து காலங்காலமாக முட்டு கொடுத்துருந்தாரு யார், திருமா. இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே அவங்க வந்து பிரச்சனை கொடுப்பாங்க? ஏன்னா ஆட்சிக்கு சொல்கிறேன் நான், கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவே கதற விட்டவங்க யார், பிரேமலதா. அந்த அம்மாவே போயிட்டு வந்து அக்கா என்னால் முடியலக்கா, நீ ஏதாவது பண்ணுங்க, எங்களால் முடியல. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய மனைவின்ற அந்த அடிப்படையில் இவங்க தான் வந்து எல்லா பேரங்களும் பேசுனது. கட்டிங் நான் சொல்கிறது கட்டிங் பேரங்கள் பேசுனதே வந்து இந்த அம்மா தான்.
அப்போது சசிகலாவே வந்து சசிகலா ஒட்டுமொத்தமாக வந்து நிர்வாகத்தையும் அலற விட்டவங்க இல்லையா? அந்த சசிகலாவே அலற விட்டது யாருன்னு கேட்டால் பிரேமலதா. அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்வை எடுத்துருக்கலாம். ஏன் டிஎம்கே வந்து இவ்வளோ பலவீனப்பட்டு இவ்வளோ வேகமாக இதுக்கு போகணும்? வலுவான கூட்டணி. அப்போ இதில் காட்டுற ஆர்வம், தேமுதிக விஷயத்தில் காட்டக்கூடிய ஆர்வம் ஏன் வந்து மக்கள் நீதி மையத்து மீது இல்லை? அப்போ அந்த இடத்துல நம்ம தவிர்க்க முடியலனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, பரவலாக நீங்கள் மட்டும் இல்லை, பரவலாக நீங்கள் என்ன சொல்ல கேட்டால் கேஸ்டிசம் தான் அங்கே காரணம். அதனால தான் இவங்க வந்து இவ்வளோ பெண்ட் பண்ணி அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துறாங்க. அப்போது ஒரு கட்சியை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அந்த கட்சியை எனக்கு மக்கள் நீதி மையத்தை விட இன்னைக்கு தேதிக்கு மக்கள் நீதி மையத்தை விட வந்து வாக்கு சதவீதம் குறைவு தான். சரிங்களா? அப்போது ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள் கூட பெறுவாங்களான்றது ஒரு சந்தேகம் இருக்கிற சொல்லலாம். அவங்களுக்கு கொண்டு வந்து ஏன் 10 சீட்டு கொடுத்தீங்க? அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சீட்டு வந்து இல்லைன்னு சொல்லி இவங்களை வந்து வெளியேற்றுறீங்க மக்கள் நீதி மையத்தை. அப்போ இந்த முரண்கள்லாம் பார்க்க வேண்டியதாக தானே இருக்குது. அதனால் என் பார்வையில் என்னன்னா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. டிஎம்கே அலைன்ஸை வந்து பண்ண பிழை. ஏடிஎம்கே சைடில் பிழைன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அமித்ஷா வந்து கூட்டணி அமைச்சிருது, பிஜேபியோட கூட்டணி வச்சு எடப்பாடி. ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டால் பிரேமலதாவோட வந்து இவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி உடன்படிக்கைலாம் செஞ்சு 10 சீட்டு கொடுத்ததுலாம் அதிகம்தான். இப்போ அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து அந்த பாருங்கள், அதில் கூடுதலாக ஒரு 5 சீட்டு போனது இங்கே எவ்வளோ பிளாஸ்ட் ஆகுது பாருங்கள். கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு குறைச்சது எதுக்காக? அதே சீட்டை கொடுத்தா கூட அது மரியாதை, அதை நீங்கள் குறைக்கிறீங்க. விசிக்காக 2 சீட்டு நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சீட்டு கூடுதலாக கொடுத்தது வந்து நான் சிறப்புன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே நீங்கள் சமன்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ காங்கிரஸ் கிட்ட இருந்தும் இதே வந்து தேமுதிக கிட்ட இருந்து நீங்கள் வந்து கூடுதல் சீட்டு கொடுக்காம காங்கிரஸுக்கு இன்னும் ஒரு 5 சீட்டு நீங்கள் குறைச்சிருந்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் நீங்கள் சமன்படுத்தி கொடுத்துருக்கலாம். கடந்த முறை ரொம்ப அழகாக பண்ணாங்க, எல்லாருக்கும் தலா 6 கொடுத்தாங்க, அப்படி கொடுத்துருக்கலாம். பட் இதை வந்து என்னன்னா தேமுதிகவோட வந்து இந்த சீட்டு எண்ணிக்கை வந்து ஒதுக்குனது ஒரு மைனஸ் தான் டிஎம்கே அலைன்ஸுக்கு இப்போதைக்கு. அது எப்படி சமன்படுத்துவாங்க சரிப்படுத்துவாங்கிறது இனிமேல் போக தான் தெரியும். தேர்தல் நெருங்கும் போது தான் எல்லாமே புரிய வரும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. நன்றி.